ஸ்ரீவத்சாங்கம் மகோரசகம் வனமாலா விராஜிதம் சங்கச்சக்கரதாரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இது கிருஷ்ணாஷ்டகத்துல 8வது ஸ்லோகம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணா எபிசோட் 9 பார்க்க போறோம். போன எபிசோட்ல நந்தகோபன் திருணவர்தன் கிருஷ்ணரை எடுத்துட்டு போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சதை திரும்பவும் தன்னோட மகனுக்கு ஆபத்து ஏற்படுறத நினைச்சு நந்தகோபன் ரொம்ப வருத்தப்படுறாரு. கோகுலத்துல இருக்க பிராமணர்களை கூப்பிட்டு இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்றார். தேவையான பரிகாரத்தை பண்றார். அவரோட குலதெய்வத்துக்கு பூஜை எல்லாம் பண்றார். தன்னோட மகனுக்கு காப்பு கட்டி பாதுகாப்பா வச்சுக்கிறார். அவர் அப்படியெல்லாம் பண்ணதாலதான் என்ன 1 வருஷத்துக்கு கிருஷ்ணருக்கு எந்த பிரச்சனையுமே வரல. கிருஷ்ணர் இப்போ தவழ ஆரம்பிச்சிடுறார். நம்ம வீட்டுல குழந்தைங்க எல்லாம் தவழறத பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யசோதாக்கும் அப்படிதான் இருக்கு. குட்டி கண்ணன் தன்னோட கால சலங்கையோட எப்பவும் யசோதா பின்னாடியே தவழ்ந்து வந்துட்டு இருக்கார். யசோதா எங்க போனாலும் அங்கேயே அவ பின்னாடியே போயிட்டு புடவைய புடிச்சு இழுத்துண்டு அப்படியே இருக்கார். அவ சமையல் பண்றதுக்கு போனாலும் சரி, தொழுவத்துல போய் மாட்டுக்கொட்டைய கிளீன் பண்ண போனாலும் சரி, யசோதா பின்னாடியே கிருஷ்ணர் போறார். உலகத்துல எல்லாருமே கிருஷ்ணர் பின்னாடி போகணும்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் யசோதா பின்னாடி போறார். அவ எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி போகும்போது அவன் மேல புழுதி, மண்ணு, மாட்டு சாணம், அப்புறம் அங்க இருந்த அழுக்கான தண்ணி, அங்க இருக்க வக்கோல், குப்பை எல்லாம் பட்டு அவர் எல்லாத்தையும் பூசிண்டு அப்படியே நிக்கிறார். அதை பார்த்து யசோதா சிரிக்கிறார். இன்னும் அவர் மேல அன்புதான் அதிகமா இருக்கு, பாசம் தான் அதிகமா இருக்கு. யசோதாவோட வாத்சல்யம், கிருஷ்ணர் மேல அவ வச்சிருக்க தாய்ப்பாசம் அவ்வளவு எல்லாம் பூசிண்டு இருந்தாலும் கிருஷ்ணர் பேரழகோட தான் காட்சி தரார். தன்னோட பையன் அவ்வளவு அழகா இருக்கிறத பார்த்து யசோதா உச்சி மூந்து அவருக்கு முத்தம் கொடுக்கிறார். இப்படி நடந்துட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் நடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ யசோதைய விட்டுட்டு அவரோட 1 வயசு அதிகமான பலராமன் பின்னாடியே அலைகிறார். அவரோட அண்ணன் எங்க போனாலும் நிழல் மாதிரி சலங்க ஒலிக்க பின்னாடியே ஓடி போறார். ஒரு தடவை அப்படி பலராமன் தன்னோட தோழர்களோட மரத்து மேல ஏறும்போது கிருஷ்ணரால மரத்து மேல ஏற முடியல. அவங்க எல்லாம் அங்க மரத்து மேல ஏதோ பறிச்சு சாப்பிட ட்ரை பண்ணும் போது குட்டி கிருஷ்ணரால அப்படி எதையும் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு கீழே இருக்க மண்ணை எடுத்து வாயில போட்டுக்கிறார். அந்த விரஜபூமி அப்படிங்கிற இடம் தான் அது. விரஜபூமிங்கிறது யமுனாக்கு 2 பக்கம் இருக்கிற நிலத்துக்கு விரஜபூமின்னு பேரு. அந்த விரஜபூமியில தான் கிருஷ்ணரோட அத்தனை லீலைகளுமே நடந்தது. அதுல 12 காடுகள் இருக்கிறதா சொல்றாங்க. மதுவனம், பிருந்தாவனம் எல்லாமே அதுலதான். அந்த விரஜபூமிக்குனே தனியா பெருமை இருக்கு. அதை பத்தி இன்னும் ஒரு நாள் ஒரு எபிசோட்ல பாக்கலாம். கிருஷ்ணர் வாயில மண்ணை எடுத்து போட்டுன்றத பலராமரும் அவரோட தோழர்களும் ஓடி யசோதா கிட்ட சொல்றாங்க. யசோதாக்கு ரொம்ப கோவம் வாயை திறக்க சொல்லி மிரட்டுறா. ஆனா கிருஷ்ணர் வாயே திறக்கல. வாயை நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்க மாதிரி அழுந்த மூடி வச்சுக்கிறார். அவர் 2-3 தடவை சொல்லியும் திறக்காததால கன்னத்தை கையால புடிச்சு வாய வலுக்கட்டாயமா திறக்கிறா. அதை திறக்கும் போது உள்ள பாக்கும்போது அண்ட சராசரங்களுமே அதுக்குள்ள இருக்கு. நிலா, நட்சத்திரம், சூரியன், இந்த சூரியன் குடும்பம் மட்டும் இல்ல, எல்லா சூரிய குடும்பமும் இருக்கு. அதுக்குள்ள பார்க்கடல்ல நாராயணன் படுத்துட்டு இருக்கார். வைகுண்டத்துல விஷ்ணு இருக்கார். எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ளேயே விரஜபூமி இருக்கு, அதுக்குள்ளேயே கோகுலம் இருக்கு. கோகுலத்துல இதே மாதிரி நந்தகோபனோட வீடு, அந்த நந்தகோபனோட வீட்டுல இருக்க மரத்துக்கு அடியில குட்டி கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த குட்டி கிருஷ்ணர் எதிர இருக்க யசோதா மிரட்டின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு எதுவுமே புரியல. அவளோட மதி மயங்கி போறது. எல்லாருமே இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் எர்த் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணாங்க. அது இப்ப இருக்க மேப்ஸோட ப்ரீவியஸ் வெர்ஷன் எர்த் இருக்கும். அதை கிளிக் பண்ணா நம்ம இந்தியாவை பார்க்கலாம். இந்தியாவுக்குள்ள நம்ம சென்னைக்குள்ள நம்ம இருக்கிற ஏரியா, ஸ்ட்ரீட் எல்லாமே பார்க்கும்போது அது ரொம்ப அதிசயமா இருந்தது. அதை மேக்னிஃபை பண்ண முடியும், முழு உலகத்தையுமே பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு நாள் இப்போ நிலாவெல்லாம் போட்டோ எடுக்கிற அளவு ஹை ரெசல்யூஷன் செல்போன் கேமராஸ் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம இருக்கிற அண்ட சராசரங்களையும் பாக்குற மாதிரி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். இது ஒரு டெக்னிக்கல் ஆங்கிளா பார்த்தாலும் நம்ம சித்தர்கள்லாம் சொன்னதுதான். இப்ப அதை இங்கிலீஷ்ல கூட சொல்றாங்க, மைக்ரோகாசம், மேக்ரோகாசம். இந்த சின்னதுல என்ன இருக்கோ அதுதான் பெருசுல இருக்குன்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே நம்ம சித்தர்கள் சொன்னது. அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அண்ட சராசரங்களும் எதால பண்ணப்பட்டிருக்கோ அதாலதான்
மாதிரிதான் நம்மளோட உடம்பும் பண்ணப்பட்டிருக்கு. இது பஞ்சபூதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது தெரியாத நாலேஜ வச்சு சொல்றோம். கிருஷ்ணரோட வாய்க்குள்ள அண்ட சராசரங்களையும் பார்த்து யசோதா மதிமயங்கி போறா. அவளுக்கு அப்ப ஞானம் ஏற்பட்டதா சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணர் யசோதா தன் மேல ஒரு அன்னையா தாய்ப்பாசத்தை பொழியணும், வாத்சல்யமா இருக்கணும்னு நினைக்கிறார். அதனால யோக மாயையை கூப்பிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் மறக்க வச்சு அவளை திரும்பவும் பழையபடி மாயைக்குள்ள கொண்டு வந்துடுறார். திரும்பவும் தன் நிலைக்கு வந்த யசோதாக்கு கிருஷ்ணரோட வாய்க்குள்ள மண்ணு இருக்கிறது தான் தெரியாது. அந்த மண்ணெல்லாம் எடுத்து போட்டு திரும்பவும் கிருஷ்ணரை திட்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அவளுக்கு இது நடந்தது அத்தனையுமே மறந்து போச்சு. அடுத்த எபிசோட்ல கிருஷ்ணரை பத்தி இன்னும் நிறைய பார்க்கலாம்.